ஹாய் வணக்கம். இன்னைக்கு நீங்க படிக்க போற இன்னொரு உண்மை கதை. எப்படி தாய் மாமான் மனைவியை கட்டாயப்படுத்தி அவளை எப்படி மடக்குனேன் என்று சொல்றேன். நான் சிவா, வயது 22. நான் பார்ப்பதற்கு நடிகர் கார்த்தி சாயலில் மாநிறமாக இருப்பேன். காலேஜ் முடிச்சுட்டு ஒரு கம்பெனில ஒர்க் பண்றேன். என் தாய்மாமன் மெடிக்கல் ரெப்பாய் இருக்கார். அவர் வயது 39. மாசத்துல ஒரு வாரம் தான் வீட்டில் இருப்பார். அவரின் மனைவி தான் கதையின் என் கதாநாயகி. என் அத்தை பெயர் செல்வி. வயசு 33. அவள் மாநிறமாய் இருப்பாள். குள்ளமாக இருப்பாள். ஸ்ரீ திவ்யா நடிகை போல இருப்பாள். அவளின் கூந்தல் இடுப்பு வரை இருக்கும். 2 பிள்ளைக்கு தாய். கொஞ்சமா தொப்பை போட்டிருக்கும். என் மாமா இல்லாத நேரத்தில் அவள் என்னை உதவிக்கு வர சொல்லுவாள். நானும் அவளை பைக்கில் கூட்டி செல்லுவேன். அவளுக்கும் எனக்கும் இடையில் பேக வச்சுக்குவ. இப்படியே உதவி பண்ணேன். ஒரு நாள் அவளை கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு வீட்டுக்கு போகும் போது ஒரு வேக தடையில வேகமா போயிட்டேன். அவள் விழுற மாதிரி போயிட்டா. அவ எப்பவும் ஒன் சைடுல தான் உட்காருவா. அந்த சமயம் நானும் என்னோடா ஒரு கையாள பின்னாடி விழாத மாதிரி அவளை பிடிச்சேன். எனக்கு உள்ளுக்குள் ஏதோ பண்ணியது. அந்த நாள் தான் அவ மேல ஆசைய வர வச்சது. அப்படியே அவளை வீட்டில் இறக்கிவிட்டு நான் வீட்டுக்கு போய் அவளை நினைச்சுட்டு இருந்தேன். அடுத்த 2 நாளுக்கு அப்புறம் அவ வீட்டுக்கு போனேன். அவ நைட்டில தான் இருந்தாள். அவள் எனக்கு சாப்பாடு போடும் போது எனக்கு தரிசனம் தெரிந்தது. ஆஹா, என்ன ஒரு தரிசனம் என்று பார்த்து கொண்டு இருந்தேன். அவள் கவனித்து விட்டாள். ஒரு துண்டை எடுத்து போட்டுக்கொண்டாள். அவள் அப்புறம் தூங்க போயிட்டாள். நான் அவள் தூங்கியதும் மெதுவா அவள் அறைக்கு சென்றேன். அவ முகம் எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு நான் வீட்டுக்கு போய் அதை பார்த்துட்டு இருந்தேன். அடுத்து அவளை பைக்கில் கூட்டிட்டு போகும் போது எல்லாம் வேக தடையில் வேகமா போய் பிரேக் அடிச்சேன். அவள் என் மேல் மோதினா அப்படியே நிறைய டைம் பண்ணேன். அவ எரும மெதுவா போடா என திட்டினாள். ஆனாலும் நான் அப்படியே செய்தேன். அவள் பின் ஏதும் சொல்லல. அப்படியே போனது. ஒரு நாள் அவளுக்கு ஸ்கூட்டி ஓட்ட சொல்லி கொடுத்தேன். அவள் பின் அமர்ந்து அவள் கைகளை பிடித்து கொண்டு ஓட்ட சொல்லி கொடுத்தேன். அவள் போதும் என்றாள். நான் இருங்க அத்தை, கொஞ்சம் நேரம்னு சொன்னேன். அவள் புரிந்து கொண்டாள். இருந்தாலும் அவள் அதற்கு ஏதும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள். அவளுக்கு ஓட்ட சொல்லி கொண்டே பின்னாடி நான் ஓட்டினேன். அவள் கோபமாக இருந்தாள். அவள் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு இருந்தாள். அவளும் ஒரு கட்டத்துக்கு மேல் இறங்கி விட்டாள். நான் அன்றும் அவளை நினைத்து தெரிக்க விட்டேன். அடுத்து ஒரு வாரம் கழித்து நான் அவள் வீட்டுக்கு போனேன். அத்தை, எங்க இருக்கீங்க என கேட்டேன். பாத்ரூம் சைடுல இருந்து அவள் குரல் வந்தது. உட்காரு டா, நான் குளிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னாள். அவள் குளிக்க போகும் போது வெறும் பாவாடை மற்றும் தான் எடுத்து சென்று இருக்காள். இன்று எப்படியாச்சு இவளை கரெக்ட் பண்ணிரணும்னு முடிவு பண்ணேன். அவ ரூம் அவ லாக் பண்ணாம சாத்திட்டு போயிருந்த. நான் மெதுவா போனேன். திறந்து அவ பீரோல துணி தேடிட்டு இருந்தா. நான் அப்படியே மெதுவா போனேன். அவள் தலையை துணியால கட்டிருந்த. அவ உடனே திரும்பி டேய் பொறுக்கி, எப்படா உள்ள வந்த, போடா வெளியான்னு கத்த ஆரம்பிச்சுட்டா. அவ தடுத்த துள்ளுனா என்னமோ பண்ணா. நான் சொன்னேன், இங்க நீ என்ன கத்துனாலும் யாருக்கும் கேட்காதுன்னு சொன்னேன். அவ கிட்ட நான் உன்னை லவ் பண்றேன், உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படில சொன்னேன். உன்னை மாமா பண்றது இல்லேலன்னு சொன்னேன். ஒரு தடவை மட்டும் ப்ளீஸ்னு சொன்னேன். அவள் பின் ஏதும் பண்ணாமல் அமைதியாக இருந்தாள். அப்ப இருந்து எங்க ஆட்டம் தொடருது. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவளை வீட்டுக்கு போய் கொண்டு இருக்கேன்.